இந்த ஒரு அறிகுறி தென்பட்டால் போதும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு இறைவன் கொடுக்கும் மிகப்பெரிய வரம் ஒன்று கிடைக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளது என்று பார்க்கும்போது உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழந்து சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. சப்தமஸ்தானத்திற்குள் ராசியின் அதிபதியான செவ்வாய் வலம் வரக்கூடிய வேளையில் ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது ஏராளமான வாய்ப்புகளை தாராளமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் தடையின்றி நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் உறுதியாகவே இருக்கிறது. பொதுவாக பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. செவ்வாய் இந்த தருணத்தில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் அவரது சமகிரகமாக இருக்கும் சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. எனவேதான் இந்த வேளை நீங்கள் நினைப்பதை விட இறைவன் கொடுக்க போகும் மிக பெரிய வரம் ஒன்று கிடைக்க போகிறது. இந்த அறிகுறி உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தென்பட்டால் என்பதை திட்டவட்டமாக செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறது. அது என்ன அறிகுறி, மிக பெரிய வரம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயுடன் எந்த கிரகம் இணைந்தாலும் அதிரடியான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றவராக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே சனி மற்றும் செவ்வாயின் இணைவு மட்டும்தான் சாதகமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் சில நேரங்களில் நல்ல பலன்களை கொடுக்க இயலாத அமைப்பு. மற்றபடி செவ்வாயுடன் எந்த கிரகம் இணைந்தாலும் நீங்கள் நினைப்பதை விட அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருப்பவர் தான் செவ்வாய். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் பெரும்பாலும் தனித்துதான் வலம் வர போகிறார். சந்திரனுடன் சில நாட்கள் இணைந்து வலம் வர போகிறாருங்க. அவர் சுமார் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய வேளையில் இறைவனின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது செவ்வாயினுடைய பார்வை நவ கிரகங்களிலேயே குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் தான். குரு மற்றும் சனி எப்படி 3 இடங்களை பார்க்கிறார்களோ அதே போன்று செவ்வாயும் தனது பார்வையை 3 இடங்களில் பதிக்கிறார். மற்ற எந்த கிரகத்திற்கும் இது போன்ற சிறப்பு பார்வை இல்லை என்பதுதான் வரவேற்கத்தக்க ஒன்று. அப்படிப்பட்ட செவ்வாய் தன்னுடைய பார்வையை பல்வேறு இடங்களில் பதிப்பதன் காரணமாக பல அதிரடியான மாற்றங்கள் எளிதில் நிகழப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை மேற்கொள்வதோடு மங்களக்காரகன் இயற்கையிலேயே சுகாதிபதியாக கருதக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கும் இந்த தருணத்தில் மங்களகரமான பல்வேறு வகையான காரியங்கள் அடுத்த ஒரு மண்டல காலத்திற்கு மிகவும் சிறப்பாக கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. திட்டமிடுதலை விட பல்வேறு வகையில பல வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதை செவ்வாய் எடுத்து காட்டுகிறாருங்க. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு 2 மிகப்பெரிய ராஜ்யங்களுக்கிடையே போட்டியானது, போரானது அறிவிக்கப்படுகிறது. அந்த 2 ராஜ்யங்களும் போரை மேற்கொள்ளும் போது அந்த 2 ராஜ்யங்களுக்குமே ஏராளமான பொருள் சேதம் ஏற்படும். அது மட்டுமல்லாது பல வீரர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். அப்படி பெரிய அளவுல போர் ஏற்படக்கூடிய அந்த தருணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் அதை ஒரு போட்டியை வைத்து அந்த போட்டியின் மூலம் கிடைக்கக்கூடிய தீர்வை வைத்து நாம் முடிவு செய்து கொள்ளலாம். நட்பு ராஜ்யமாக மாறிவிடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் சொல்வதுதான் இறுதி முடிவு என்று முடிவு செய்யப்படுகிறது. அதற்கு மற்றொரு வலிமை வாய்ந்த நாடானது நடுநிலை வகிக்க போகிறது. அந்த நாடுதான் அந்த போட்டியை நடத்த போகிறது. அது என்ன போட்டி என்றால்
மிக நுட்பமான கணின முறைப்படி இயங்கக்கூடிய ஒரு பூட்டு ஒன்று இருக்கிறது. அதாவது அந்த பூட்டை திறப்பது என்பது கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவராகவும் அறிவியல் விஷயங்களை நுணுக்கமாக கற்றவராக இருந்தால் மட்டும்தான் அதை திறக்க முடியும். அப்படி சவால் நிறைந்த ஒரு பூட்டு ஒன்றை திறப்பதுதான் அந்த போட்டி. அந்த பூட்டை திறந்துவிட்டால் அந்த வெற்றி பெறக்கூடிய ராஜ்யத்தின் அரசர் சொல்வதுதான் தீர்வாக அமைந்துவிடும் என்று அந்த போட்டியானது அறிவிக்கப்படுகிறது. அந்த போட்டி அறிவித்தவுடன் இரு ராஜ்யங்களிலுமே அந்த அரசர் மிக சிறந்த வல்லுநர்களையும் மிக சிறந்த ஞானிகளையும் கூப்பிட்டு அந்த பூட்டை திறப்பதற்கான பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். அது மாதிரி பயிற்சியில் ஈடுபடும் போது ஒரு அரசர் முழுமையாக தூங்காமலே அந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் மற்றொருவர் சில விஷயங்களை நன்கு கற்றுக்கொண்டறிந்ததற்கு பிறகு அந்த போட்டியில் நாம் வெற்றி பெற்றுவிட முடியும். அந்த போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அந்த நாட்டை அந்த ராஜ்யத்தை நமது நட்பு ராஜ்யமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற ஒரு உணர்வுடன் ஓய்வெடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது சில விஷயங்களை எளிய முறையில் கற்றுக்கொள்கிறார். அடுத்த நாள் போட்டி துவங்கியவுடன் முதல் வாய்ப்பு அந்த எதிரி நாட்டு ராஜாவிற்கு வழங்கப்படுகிறது. அவர் அந்த பூட்டின் அருகாமையில் வந்து பல விஷயங்களை மேற்கொண்டு பார்க்கிறாருங்க. பல நுணுக்கமான கணித முறைப்படி கம்ப்யூட்டர்கள் எல்லாம் பயன்படுத்தி இந்த பூட்டை திறப்பதற்கான வழி ஏதாவது இருக்கிறதா என்று ஆய்வு மேற்கொள்கிறார். அவருடன் சில குழுக்களையும் அழைத்து வந்திருக்கிறார். இந்த குழுக்களும் அவருக்கு அந்த பூட்டை திறப்பதற்காக உதவி செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அடுத்ததாக இந்த ராஜாவிற்கு வழங்கப்படுகிறது. அவர் நன்கு ஓய்வெடுத்துவிட்டு அவருடன் அமைதியான ஒரு குழுவை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். முதலில் அந்த ராஜா அந்த பூட்டை முழுமையாக ஆய்வு செய்கிறார். அதில் என்ன பிரச்சனை, அதை எப்படி திறக்க வேண்டும் என்று முழுமையாக ஆய்வு செய்கிறாருங்க. அப்படி ஆய்வு செய்ததற்கு பிறகு அந்த பூட்டை கையில் எடுத்தவுடன் எளிதில் இழுத்து திறந்து விடுகிறார். ஏனென்றால் அந்த பூட்டு ஒரு விதமான ரிவிட்டிங் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடனே அவர் கண்டுபிடித்து அதை எளிதில் திறந்து விடுகிறார். அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்லாது அந்த ராஜ்யத்தின் மீது போர் தொடுக்காமல் அதை நட்பு ராஜ்யமாக மாற்றி தனது ராஜ்யத்தை மேலும் வலுவடைய செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறாருங்க. இப்படி அந்த ராஜாவிற்கு எப்படி வெற்றி கிடைத்ததோ அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் உங்களுடைய வாழ்வில் இறைவனின் அருளால் மிக பெரிய அளவிலான வரம் ஒன்றை கொடுக்க போகிறாருங்க. அந்த வரம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரே ஒரு அறிகுறி தென்பட்டாலே போதும். அது என்ன அறிகுறி என்று பார்த்தால் அந்த ராஜாவிற்கு நாம் எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற உள்ளுணர்வு சொல்லியதால் நல்ல ஓய்வெடுத்து அடுத்த நாள் அந்த போட்டிக்கு தயாராகி வந்தார். ஆனால் மற்றொரு ராஜா தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொண்டே கொண்டு இருந்தாரே தவிர அவருக்கு அந்த உள் உணர்வு என்பது ஏற்படவே இல்லை. இந்த ஒரு உள் உணர்வு மட்டும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தென்பட்டால், இந்த ஒரு அறிகுறி தென்பட்டால் இறைவன் கொடுக்க போகும் மிக பெரிய வரம் ஒன்று உறுதியாகவே கிடைக்கும். அது என்ன வரம் என்றால் அது உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாகவும், குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம், பொருளாதார ரீதியான சூழல், அரசியலில் வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி, பொறுப்பு போன்ற எதுவாக இருந்தாலும், வாய்ப்புகளாக இருந்தாலும், உங்களது படைப்புகள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமாக இருந்தாலும், எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அது இறைவன் கொடுக்கக்கூடிய வரம். இவை அனைத்தையும் விட உயர்ந்ததாக அமைய போகிறது. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. என அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு தென்பட்டால் நிச்சயமாக இறைவன் கொடுக்கும் வரம் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தில் அதீதமான வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவை என்ன என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வகையில் சப்தமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி நுழைந்திருப்பதால் ஏராளமான நன்மை நிறைந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கைகூடும். ராசியின் அதிபதியின் பார்வை ஜென்மராசியின் மீது பதிவதால் இந்த தருணத்தில் ஒப்பற்ற நற்பலன்கள் இல்லம் தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது நல்ல காரியங்கள் கைகூடி வரப்போகிறது என்பதை உங்களுடைய உள் உணர்வு காட்டும் அறிகுறி என்பது மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக மேம்படுத்தி கொடுக்கிறது.
போகிறது. மங்கள ஓசை இல்லத்தில் கேட்படும். சொந்த பந்தங்களுக்கிடையே சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது தொழில் செய்து வருபவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் மற்றும் புதிதாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்து காரியங்களிலும் தடையில்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். புதிதாக தொழில் துவங்குவதோடு மட்டுமல்லாது அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. எந்தவிதமான தொழில், வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அந்த பணியில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல வகையான காரிய தடைகளை இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் விலக்கி விடுவதால் புதிதாக பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக இருக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது புதிதாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் தங்களுடைய பெயரில் நிச்சயமாக சிறு குண்டுமணி அளவிலாவது அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் சப்தமத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உறுதியாகவே புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகளை முன்கூட்டியே கணித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு சரியாக முடிவெடுத்து செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் விரும்பியதை விட இந்த தருணத்தில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான அதிரடியான திருப்பங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. கலைத்துறையில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அரசியலில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ஏற்பட போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் கூட முற்றிலுமாக விலகி சிறப்பான வளர்ச்சியை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களது உள் உணர்வு ஏற்படும் தருணம் என்பது அது நன்மை நிறைந்தவையாகவே இருந்தாலும் தீமை நிறைந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதை பளிச்சென வெளிக்காட்டும். அதோடு மட்டுமல்லாது சந்திரனுடன் செவ்வாய் இணைந்து வலம் வரக்கூடிய சில நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நல்ல சுபகாரியங்கள் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கைகூடும். பல தடுமாற்றங்களுக்கு விடிவு கிடைப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த தருணத்தில் பல வகையான சிரமங்கள் விலகுவதோடு இறைவன் கொடுக்கும் மிக பெரிய வரம் ஒன்று நிச்சயமாக அது உங்களுடைய தேவையையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்வதோடு அதை மிக வலுவாக உங்களுடைய வாழ்வில் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை.